நேத்து நம்ம மீன் தொட்டில வந்து இந்த குட்டி ஃபில்டர செட் பண்ணிட்டு, இதோட அப்டேட் பார்க்கலாம். வாங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது போட்டோனே பயங்கர ஸ்பீடா ஒர்க் ஆக ஆரம்பிச்சுருச்சு. பட் அதே மாதிரி இதோட கிளீனிங் ரிசல்ட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு 1 வீக் அப்புறம் திறந்து பார்த்தேன். பார்த்தோனே பயங்கர சர்ப்ரைஸு. ஏகப்பட்ட டர்ட்ட வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருந்துச்சு. முன்னாடி இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். அது வந்து ஒயிட் கலரா இருந்தது. இப்ப ஆல்மோஸ்ட் பிளாக் கலரா மாறிடுச்சு. ஏகப்பட்ட அழுக்கு வச்சிருக்கு. சரி ஓகே. இத நம்ம கிளீன் பண்ணணும். கிளீனிங் பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப்பு. இத வந்து நீங்க வந்து டேப் வாட்டரோ, குளோரின் இருக்கிற வாட்டரோ, இல்ல ஒரு ரஃப்பான வாட்டரோ தயவு செஞ்சு கிளீன் பண்ணிடாதீங்க. இத நீங்க கிளீன் பண்றதுக்கு வேற ஒரு தொட்டியிலேருந்து தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீல வந்து நீங்க இத கிளீன் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள நெறைய பெனிஃபிஷியல் பாக்டீரியா இருக்கும், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். இதுங்க எல்லாம் தான் உங்க டேங்க்க வந்து சுத்தமா வச்சுக்கிறதுக்கும், அதே மாரி உள்ளுக்குள்ள இருக்கிற அம்மோனியாவ பிரேக் பண்றதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால வேற ஒரு டேங்க் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுலேருந்து கிளீன் பண்ணி இதில திருப்பி வச்சுருங்க. ரொம்ப சுத்தமா கிளீன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒருக்கா லைட்டா ஒருக்கா ரின்ஸ் பண்ணி விட்டீங்கனாலே போதும். போட்டுட்டு இதில திருப்பி மாட்டிறலாம். ஓவரால் இந்த ஃபில்டர் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப நல்ல ஃபில்டர் தான். இந்த மாரியான ஹேங் ஆன் ஃபில்டர். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. கமெண்ட்ல சொல்லுங்க.